பிரைஸ் தி லார்ட். உங்களை அழைக்கிறேன். பாருங்க, அந்த காலையில் கர்த்தரை கொண்டாடும். ஆமென். முழு இதயத்தோடு ஆராதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், நான் வணங்குகிறேன். உன்னதமானவரே. ஆமென், ஆமென். சங்கீதம் 145:18 நாம் தியானிப்போம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அந்த பாடல் எடுத்து பாடணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை வாஞ்சிக்கணும். பாருங்க, எந்த ஒரு மனுஷி முழு இருதயத்தோடு, எசப்பா நீங்க தான் என் கண்மலை, என் நங்குரம், அப்ப கர்த்தர் வந்துருவாரு. இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்ணிடுறோம், உண்மையாய் கூப்பிடல, கர்த்தரையும் வச்சுக்கிறோம், உலகத்தையும் வச்சுக்கிறோம். கர்த்தரையும் வச்சுக்கிறோம், நம்ம நண்பங்கிட்ட இருந்து உதவி வர்றதையும் வச்சுக்கிறோம். கர்த்தரையும் வச்சுக்கிறோம், என் படிப்பையும் வச்சுக்கிறோம். கர்த்தரையும் வச்சுக்கிறோம், என் திறமையும் வச்சுக்கிறோம். கர்த்தரையும் வச்சுக்கிறோம், என் பணத்தையும் வச்சுக்கிறோம். அதுக்குன்னு பணம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, நண்பன் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, இந்த எந்த உதவியும் எவனும் எனக்கு உதவி இல்லைங்க. நீ கர்த்தரை சார்ந்துரு. நண்பனா நல்ல நண்பனை வச்சுக்கோ, தப்பு இல்லை. நல்ல ஒரு விசுவாசியை வை, தப்பு இல்லை. ஆனால் கவனிங்க, நீ சார்ந்திருக்கிறது உன்னுடைய தேவைகள், உன்னுடைய சூழ்நிலைகள், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் உன் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே நீ பரமபிதாவை சார்ந்திருக்க வேண்டும். இந்த பரமபிதாவை எப்படி சார்ந்திருப்பது? இயேசுவின் மூலம். அதுதான் உண்மை. நீங்க பாருங்க, நம்ம செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று எடுக்கிறோன்னு சொன்னால் அங்கே கர்த்தரை நம்பலன்னு சொல்லி தான் அர்த்தம். அதுதான் கிளியர் பிக்சர். நான் ஒரு நண்பனுக்கிட்ட போய் உதவி கேட்குறேன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, அவருக்கு சில ரொம்ப எமர்ஜென்சி தேவை இல்லையா, ஒரு நீடு. அந்த நீடுக்கு உடனே கால் பண்ணி எனக்கு இந்த உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, கர்த்தரை தேடலை, கர்த்தர்கிட்ட போல, கர்த்தர்கிட்ட கேட்கல. கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தா அவர் வழி செய்வார். கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்க இல்லையா. அப்போ எங்கே உண்மை இல்லாமல் போகுதுன்னா, இதுதான் உண்மை இல்லாமல் போகுது இல்லையா. கர்த்தரை நம்புறதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை நம்புறனா அங்கே உன்னுடைய இருதயம் பொய்யா மாறுது. நீ கர்த்தரை நம்பலன்றதான் அது கிளியராக காமிக்குது. ஆகவே தான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும், நீ உண்மையாக கூப்பிடு, உனக்கு பதில் உண்டு. ரெண்டாவது, இந்த வசனத்தில் கர்த்தர் சமயமாக இருக்கிறாராம். அப்போனா கவனிங்க, நீ கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டாரு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கூப்பிட்டு கதறி அவர் காதலை கேட்டு, அப்புறம் என்னப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, அப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இல்லைங்க, அவர் ஏற்கனவே கிளம்பிட்டாருன்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அதுதான் தேற்றவாளன் இல்லையா. கர்த்தர் சமயமாக இருக்கிறார். தேற்றவாளனை கொடுத்து நம்ம அருகிலே வச்சிருக்கிறாரு. நம்ம தான் தேற்றவாளனை பார்க்கறது இல்லையே. நம்ம வேற ஆளை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கேருந்து வரும், இங்கேருந்து வருமா,
இங்கேருந்து பணம் பிரிக்கலாமா, இங்கேருந்து எப்படியாவது ஒத்தாசை வருமா, எனக்கு கை கொடுப்பாங்களா என் பிஸ்னஸுக்கு? இல்லை. நீங்கள் இன்னைக்கு உண்மையாய் கர்த்தரை தேடுற காரியத்துக்கு அர்ப்பணிங்க. அது உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலை விஷயமா இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், சமயமாக இருப்பார். God bless you. Bye-bye.